ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கஜெய் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24th January ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஓவரால் எல்லாருக்கும் பார்க்கும்போது நான் வாட்ஸ்அப் குரூப் போட்டிருந்தேன். நிறைய பேர் மாடரேட்டு ஒரு 1-2 பேர் ஈஸியும் போட்டிருந்தாங்க. எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வந்து நான் பார்க்கும்போது நான் வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். 100 to 140 லைக் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இன்னைக்கு எழுதின பேப்பர் மார்னிங் ஷிஃப்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா மீதி ஃபுல்லாக பார்க்கும்போது ஓவராலாக பேப்பர் வந்துட்டு லைக் மாடரேட் லெவலில் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபிகல்ட்டினா லைக் வந்துட்டு நீங்க யூ கேன் ஏபிள் டு டூ எவ்ரி கொஸ்டின்ஸ், பட் ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கி, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி. நான் சொல்லியிருந்தேன் நேற்றே வீடியோவில். செகண்ட் என்னன்னா லைக் அவங்க வந்துட்டு ட்ரிக்கி இன் த சென்ஸ் நியூவா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரிப்பீட். ஆனால் நம்ம வந்து பேப்பர் ரிப்பீட் தான், லைக் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் பேப்பரை. பழைய மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நியூவா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா லைக் பேப்பரோட லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. லைக் அந்த வந்து மாடரேட் லெவலில் தான் இருக்கு. ஈஸி டு மாடரேட்ல கொஞ்சம் மாடரேட் லெவலில் போயிட்டு இருக்கு கொஸ்டின்ஸ். நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஈஸியாக கேட்டே வந்துட்டு இருக்காங்க, மாடரேட் லைக் போயிடுவாங்க, டஃபாக ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங்ஸ்ல கொஞ்சம் டஃபான இந்த சென்ஸ் மாடரேட் ஆக்கியிருக்காங்க. ஸோ ஓவரால் பேப்பர் பார்க்கும்போது ஈஸி டு மாடரேட் லெவலில் இருக்கு. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி நம்ம தான் சொல்றேன். கெமிஸ்ட்ரி வாஸ் ட்ரிக்கி பட் டூவபிள். நீங்க வந்து நாட் வெரி ஈஸி. நம்ம வந்துட்டு ரொம்ப சப்பாடுன்னு நினச்சிக்க முடியாது. ஈஸி தான், கொஞ்சம் யோசிச்சா அந்த ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் கூட ஈஸியாக மாற்றிட்டு டூவபிள் எல்லா கொஸ்டின் போடலாம். செக்ஷன் பி கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் நியூமெரிக்கல் கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு, நார்மலாக அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் டேரக்ட் கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. தெர்மோடைனமிக்ஸ் டேரக்ட் கொஸ்டின் இந்த மாதிரி டெல்டா ஜி, டெல்டா ஹெச், டி டெல்டா எஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஈக்லிபிரியம்ல நிறைய வெயிட்டேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி கெமிக்கல் ஈக்லிபிரியம், அயனிக் ஈக்லிபிரியம், கொஞ்சம் ஈக்லிபிரியம் லைக் நிறைய வெயிட்டேஜ் இருந்திருக்கு. மோல் கான்செப்ட்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிஓசி வந்துட்டு ஈஸி டூவபிள், டக்குன்னு போட்டுடலாம். லைக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து டக்குன்னு போட்டுடலாம். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்கோரிங் நம்ம டேரக்டா கொஸ்டின் பேப்பர்லாம் டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்துருந்துச்சு. ப்ரெடிக்ட் பண்ணலாம். நீங்க பல பேப்பர் போட்டிருந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ப்ரெடிக்ட். லைக் நீங்க பழைய கொஸ்டின் தான் வந்திருக்கு, அதே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்கானிக் டக்குன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஆர்கானிக் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி பேஸ் தான், கொஞ்சம் டேரக்ட் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் வந்துட்டு லைக் கால்குலேட்டிவ், கொஞ்சம் லைக் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. சில கொஸ்டின்ஸ் டேரக்டா இருந்துச்சு. அதான் நாட் வெரி ஈஸி, நாட் வெரி டஃப், நாட் வெரி மாடரேட் ஆல்சோ. நீங்க வந்து கேன் டூவபிள். கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் யோசிச்சு போட்டீங்கன்னா கொஞ்சம் டூவபிள், நம்ம டக்குன்னு கெமிஸ்ட்ரி மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாடரேட் டு ஈஸி அப்படின்னு கெமிஸ்ட்ரி சொல்லலாம். இப்போ வந்து பிசிக்ஸ்க்கு வரும். லைக் பிசிக்ஸ் வந்துட்டு நம்ம நார்மலா எல்லா வெயிட்டேஜும் பாக்குற மாதிரி கிடையாது. ஈக்குவல் வெயிட்டேஜ் கொஞ்சம் லைக் மாத்தி கேட்டிருந்தாங்க. நம்ம யோசிச்ச மாதிரி லைக் அந்த வெயிட்டேஜ் கேட்கல, கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், பிசிக்ஸ்ல கொஞ்சம் மாத்தி கேட்டே இருக்காங்க, நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜே பார்க்க முடியல அப்படின்னு வீடியோல சொல்லியிருந்தேன். செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி தான். இந்த வாட்டி நார்மல் வெயிட்டேஜா கேட்கவே இல்லை, கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. சில இதுல நம்ம யோசிக்காத அளவுல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதான் நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறமா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. அதான் நீங்க எல்லாமே படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று. நீங்க படிச்சுதான் ஈஸியா மார்க் வாங்கியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் மாடர்ன் பிசிக்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட்ஸ் டைமென்ஷன் நம்ம வந்துட்டு ஒண்ணுதான் எடுத்து பார்த்துருப்போம். ஆனா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஆப்டிக்ஸ்ல கண்டிப்பா 2, 3, 4 கேட்டுட்டு இருக்காங்க எல்லா பேப்பர்லயும். ஸோ யோசிச்சு கரெக்டா படிங்க. லைக் பழைய ஷிஃப்ட் போட்டுதான் ரிப்பீட்டபிலிட்டி இருக்கு, ப்ரிண்ட் பண்ணிடலாம் பேப்பர். அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸுக்கு வரும். மேக்ஸ் வந்து ட்ரிக்கி அண்ட் லெத்தி கால்குலேஷன்ஸ் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் மேக்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே லெத்தியா தான் இருக்கும், எல்லாருக்குமே ட்ரிக்கியா தான் இருக்கும். ஆனா பட் டூவபிள், யூ கேன் ஏபிள் டு டூ. வெக்டர் அல்ஜிப்ரா 3D எல்லாம் பார்க்கும்போது 4 கொஸ்டின். நான் எப்பயுமே சொல்றேன் வெயிட்டேஜ்ல 2 to 3 இன்னைக்கு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸா படிச்சுட்டு போங்க. பிசிக்ஸ் கொஞ்சம் மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் கோனிக்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கோனிக்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க எல்லா பேப்பர்ல. மேக்ஸ்ல வரும்போது என்கிட்ட மாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நம்ம 1, 2 இது பார்த்தீங்கன்னா 3 கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நீங்க அதான் ரிப்பீட்டபிலிட்டி இருக்கு, நியூவா இருக்கு, எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கு. நீங்க நாட் லைக் கொஞ்சம் டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா 28-29 நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லது, அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 28-29 வர பசங்க நல்லா படிங்க, கொஞ்சம் டிஃபரன்ஸா படிங்க, எல்லாமே சேர்த்து படிங்க, ஹோலா படிங்க, அதான் சொல்லிருக்கேன். அது நம்ம மார்க் வாங்க முடியும். இப்போ செகண்ட் செஷன் எழுத போறாங்க 24th செகண்ட் ஷிஃப்ட். அதுக்கும் அனாலிசிஸ் வந்துட்டு கவலைப்படாதீங்க. கொஞ்சம் மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க, கவலைப்படாதீங்க, நமக்கு நல்லது தான். ஓகேவா, அதான் சொல்ல வந்தேன். ஸோ இதுதான் டோட்டல் அனாலிசிஸ். ஸோ நீங்க பயப்படாம கான்ஃபிடென்ட்டா எல்லா எக்ஸாம் போய் கொடுங்க. யூ ஏபிள் டு கெட் இட். 28-29 பசங்களுக்கு நான் கண்டிப்பா இந்த 3 நாள் ஷிஃப்ட் வந்ததுக்கு அப்புறமா 6 ஷிஃப்ட் நடந்திருக்கு. வந்ததுக்கு நான் எல்லாம் கிளியரா டீடைல் சொல்றேன் நாளைக்கு வீடியோல, கவலைப்படாதீங்க. ஸோ நீங்க ஓவராலா படிங்க. யூ ஏபிள் டு கெட் இட். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.